ஒரு மிக்ஸி ஜாரில் வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி, மல்லித்தூள், மிளகாத்தூள், அப்புறம் மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மைப்போல் அரைச்சிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு பொரிய விட்டுட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கணும். அந்த கேப்பில் வந்து நம்ம ஒரு 2 சில்லு தேங்காவும் 4 முந்திரி பருப்பும் நல்லா மைப்போல் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இது நல்லா இந்த மசாலா வெந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்ச தேங்காவும் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு உப்பு சேர்க்கணும். உப்பும் கொஞ்சம் கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். நான் முட்டை வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் உடச்சி ஊற்றியும் செய்யலாம். இதே மெத்தடில் பன்னீரும் செய்யலாம். மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் எல்லாமே செய்யலாம், நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கரம் மசாலாவும் நம்ம வெட்டி வச்ச முட்டையும் சேர்த்து கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவி ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க வச்சு எடுத்தோம்னா சூப்பரான க்ரீமியான முட்டை குழம்பு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். விஷிங் யூ ஹாப்பி குக்கிங்.